ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் ஈவினிங் டு ஆல். இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான 50 ஒர்த்தான கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்குண்டான லைவ் கிளாஸ் நம்ம வந்து காலையில் வந்து போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ அதுக்குண்டான லைவ் டெஸ்ட் தான். ஒரு 50 கொஷின் நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் டீட்டெயிலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லைவ் டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டை கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்க. ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது அப்புறம் ஓடிடுது. சரிங்களா? ஸோ அது வந்து வேறு தேவையே இல்லை. ஓகே, அதுக்கு நம்ம அட்டன் பண்ணாமே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது நாம் ஒரு செயலில் இறங்கிட்டோம் அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் போராடிட்டே இருக்கும். அதாவது நம்மளால் முடிகிற வரைக்கும் கிடையாது, அந்த செயல் முடிகிற வரைக்கும். சரியா? ஸோ 50 கொஷினுமே ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. தெரிஞ்சால் ஆன்சரை போடுங்க, தெரியலனா ஆன்சரை கற்றுக்கோங்க. அவ்வளோதான். சரியா? ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 50 கொஷின் அட்டன் பண்ணிட்ட பிறகு 50க்கு எவ்வளோ போடுத்தீங்களோ அதை வெளிப்படையாக தெரியப்படுத்துங்க. ஓகே, கமெண்ட்டில். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ உங்கள் அட்டனன்ஸ் என்ன பண்ணுறீங்க? லைக் பட்டன் மூலமாக தெரியப்படுத்திட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாமா? பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. எடுத்தோடனே பாபால ஆரம்பிக்கணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். நம்ம வச்ச லைவ் டெஸ்ட்லேயே இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வச்சதில்லை. ஆனால் எக்ஸாமில் ரீசெண்ட் டேஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. 2025, 24 வாக்கெல்லாம் இந்த மாதிரி கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்குன்னு ஆன்சர் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்கேன். இதில் 2 கூற்றுகள் தப்பு. ஓகேவா? 2ஆ 3ஆன்னு தெரியும். இப்போ 1, 2, 3 நம்ம ஈஸியாக போட்டுருவோம். 2 கூற்றுகளும் நம்ம வந்து குழப்பமாக இருக்கும். அது 2ஆ 1ஆ 3ஆ அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் எத்தனை கூற்றுகள் தவறு அப்படின்னா 2 கூற்றுகள். ஓகேவா? அதாவது எப்படின்னா இதை நம்ம 2 வச்சுக்கலாம். 2 கூற்றுகள் சரி அல்லது 2 கூற்றுகள் தவறு. ஏன்னா மொத்தமே 4 கொடுத்துருக்குமா? ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுகள் அப்படின்னும் போது கூற்று 3, 4 சரிப்பா. ஓகே, ஏன்னா பாபா தயால் தாஸ் வந்து என்ன அப்படின்னா நிரங்கார் இயக்கம், பாபா ராம்சிங் வந்து பார்த்தா நாம்தார் இயக்கம். இதை மட்டும் நான் மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. அன்னி பெசன்ட் கீழ்கண்ட எந்த பத்திரிகையின் மூலம் பிரம்மஞான கருத்துக்களை பரப்பினார்? இதுக்குன்னு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 1 மற்றும் 3. அதாவது நியூ இந்தியா, காமன்வெல். இந்த நியூ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் பேப்பர். ஓகேவா? இந்த காமன்வெல் வந்து என்ன சொல்லியிருந்தேன்? வீக்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். சரியா? அப்போ இந்த சுதேசி மித்திரன் என்ன அப்படின்னா சாரி பாரதியார். ஓகேவா? ஸோ பாரதியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாருடைய பணியாற்றிய பாரதியார் பணியாற்றிய ஒரு பத்திரிகை எது? சுதேசமித்திரன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர்? சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலே. ஓகேவா? இதான் சொல்லியிருக்கேன், இந்தியாவின் முதல் மகாத்மா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. சாதியற்ற அடையாளத்தை நிறுவ முயன்று சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். 1891 திராவிட மகாஜன சபையை நிறுவி அச்சங்கத்தின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். ஓகேவா? இது இந்த கருத்தோட இந்த பேராகிராஃபோட தொடர்புடைய நபர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். இது யார் அப்படின்னா அயோத்திதாசர். ஓகேவா? அயோத்திதாசர் பண்டிதர் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் யார்? சத்யார்த்த பிரகாஷ். சத்தியமா நம்ம இருந்தோம் அப்படின்னா பிரகாசமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க.
ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி டேஷ் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். எந்த வருஷம்ப்பா? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி 1907. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. தியோபந்த் இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. கொஞ்சம் ஆன்சர் வந்து ஃபாஸ்ட்டாக போடுங்க. ஏன்னா 50 கொஸ்டின் நம்ம 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக ஒரு ½ ஹவர் முடிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கான நேரம் வந்து சேவ் ஆகும். ஸோ நான் ஒரு வாட்டி நீ ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இதுக்குண்டான ஆன்சர் எது சரியானது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கேன். சரியா? ஸோ மேற்கண்ட எல்லாமே சரிதான். ஓகே, இது ஒரு மீட்பு இயக்கமாக தான் செயல்பட்டுச்சு. ஓகே, முகமது குவாசிம் நானோதவி 1860 என்ன பண்ண உத்தரப்பிரதேசில் தான் ஒரு பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்பள்ளியில் பாடத்திட்டம் வந்து ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு பண்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணித்தது. அது தேவையில்லை அப்படின்றத சொன்னாங்க. ஓகேவா? அடுத்தது 8வது கேள்வி. ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர். இதுக்குண்டான ஆன்சர் அப்படின்னும் போது நாராயணகுரு. ஓகேவா? கேரளாவை சேர்ந்தவர். அடுத்தது பாருங்க 9வது கேள்வி. த யுனைடெட் பேட்ரியாட் அசோசியேஷன், முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகள் யாருடையது? யார் அப்படின்னா சார் சையத் அகமது கான். ஓகேங்களா? அடுத்து 10வது கேள்வி பாருங்க. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்கர் சுவாமிகள் சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள டேஷ் எனும் கிராமத்தில் பிறந்தார். இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய மருவத்தூர் கிடையாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருவத்தூர் அப்படின்ற மாதிரி ஃப்ளோவில் போட்டிருக்கீங்க. மருதூர் தான் சரி. அடுத்து 11வது கேள்வி பாருங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தினை முன்வைத்தவர் யார்? இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்கன் நம்ம படிச்சிருப்போம். ராமலிங்க முதலியாரா, ராமலிங்கனாரா, ராமலிங்க அடிகளார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். ஓகே, ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து பாருங்க 12வது கேள்வி. ஒரு மேட்சஸ் பொறுத்துங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. ஆரிய சமாஜனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி உருவாக்கியது. பிரார்த்தன சமாஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மராங் பாண்டுரங்கன். சத்திய சோதக் சமாஜ் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா ஜோதிபா புலே. நாம்தாரி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங். சரிங்களா? ஓகே, அடுத்தது 13வது கேள்வி. ராஜாராம் மோகன் ராய் கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதிய ஆண்டு. ப்ரீவியஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் சில எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1818, அதாவது 1818. சரிங்களா? அடுத்தது வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்புடைய முழக்கமாகும்? கோ பேக் டு வேதா. சூப்பர். இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் தான் வரும். ஓகேவா? அடுத்து 15வது கேள்வி. டேஷ் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில்
இந்து சமயம் பற்றிய பக்தி மார்க்கத்து தத்துவம் குறித்தும் விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவின் அவருக்கு பெரும் புகழ் சேர்த்தது. எந்த வருஷம் அது? இதுக்குன்னு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் 1893 தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய சிகாகோ மாநகரத்தில உரையாற்றியிருப்பாரு. அடுத்து திருமண வயது சட்டம் முதல் முறையாக இயற்றப்பட்ட ஆண்டு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டுமே நம்ம வந்து லைவ் கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். இதுக்குன்னு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஷார்ட்கட்டா நான் சொல்லியிருப்பேன். 1860 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் திருமணம் நடத்துவாங்க அப்படின்ற மாரி. ஓகேவா? அடுத்தது 17 பாருங்க. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாச டேஷ் எனும் அமைப்பை நிறுவினார். இதுக்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அத்வைதானந்தா சபை. என்னது? அத்வைதானந்தா சபை. அடுத்தது பாருங்க. 18வது கேள்வி. ராஜாராம் மோகன் ராய் கீழ்க்கண்ட எந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? ஓகேவா? ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. 1, 2, 4 3, 4 தான். 1 வரும், 2 வரும், 3, 4 தான் வரும். பாலி மொழி வந்து பார்த்தீங்கன்னா, அயோத்தாசர் வருவாரு. பிரெஞ்சு மொழி வரவே வராது. ஓகேவா? அடுத்தது 19வது கேள்வி. சிங் சபையின் நீண்ட கால முக்கியத்துவம் முதன்மையாக எதில் அமைந்திருக்கிறது? நீண்ட கால நோக்கங்கள் வந்து பார்த்தா மொத்தம் 2 இருக்கு. அதில ஒண்ணே ஒண்ணு மட்டும் கீழ குடுத்துருக்கேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ஒரு ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியர்களுக்கு அளித்தல். ஓகேவா? இந்த மேற்கத்திய கல்வியில சீக்கியருக்கு இல்லாத போது தான் என்னது? அவங்க வந்து இந்த அரசியல் அறிவும் இல்லாம, எதுவுமே இல்லாம இருக்கான்றத சொல்றாங்க. அடுத்தது 20வது கேள்வி பாருங்க. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு. எப்போ? சூப்பர். புதன்கிழமை புதன்கிழமை வெளிக்கூட அந்த வார மேகசின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1907 தொடங்கி 1914 அவர் இறக்குற வரைக்குமே நடத்தி வந்திருப்பாரு. சரிங்களா? எப்போ வரும் அது? புதன்கிழமை புதன்கிழமை வெளியிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னால அந்த ஒரு பைசா தமிழ்ன்ற பத்திரிக்கை வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி பாருங்க. அயோத்திதாச பண்டிதர் பற்றிய தவறான கூற்றை அடையாளம் காண்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகேவா? அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்த்தீங்கன்னா, தவறான கூற்று அப்படின்னும்போது, ஆதி திராவிட மகாஜன சபையை அவர் நிரூபிக்க மாட்டார். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் தவறு. சரியா? அடுத்தது மீதியெல்லாம் கரெக்ட்டுப்பா. 27வது கேள்வி பாருங்க. பிரம்ம சமாஜம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? சரியானது அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, 1, 2 2மே சரிப்பா. இது ஆகஸ்ட் 20 நான் சொல்லியிருந்தேன். 20/8/1928 கரெக்ட்டா இருக்கு. சமாஜம் உரு வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளை சம்பிரதாயங்களையும் எதிர்த்தது. ஆமா கரெக்ட்டு. சமாஜம் சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை ஈர்த்தது. கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் இது போகவே இல்ல. படித்த இந்தியர்களுக்கும், மேலை நாட்டு மக்களுக்கும் மட்டும் தான் இதனுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ 1, 2 மட்டும் தான் சரி. அடுத்தது 23வது கேள்வி. பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்று இயக்கத்தின் விளைவாய் டேஷ் ஆண்டும் மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. இதுக்கு ஒரு ஆன்சர் 1856 டல்ஹௌசி பிரபு காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது 24வது கேள்வி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க.
இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 சரிப்பா. தக்கான கல்விக் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 1884 வரும். சரியா? அப்ப இது மட்டும் தான் தப்பு. அடுத்து பாருங்க. குலாம்கிரி அடிமைத்தனம் என்பது யாருடைய நூல்? ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். இது யாருன்னா மகாத்மா ஜோதிபா புலே தான். அடுத்து 26வது கேள்வி. அயோத்திதாசர் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டுப்படுத்துவதற்கான சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவினார். பௌத்த சமயத்தை தோற்றுவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு? சென்னையில வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சாக்கிய பௌத்த சங்கம். அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப அந்த எந்த ஆண்டு வந்து சென்னையில நிறுவுனாங்க? அதான் கேட்கக்கூடிய கேள்வி. இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1898பா. இப்ப சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு அமைப்பு ஏற்படுத்துறாங்க. அடுத்தது 27வது கேள்வி. டேஷ் ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பென்னிங் சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டமிட்டார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் 1829. ஓகே. அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்துறாங்க. அடுத்தது பிரம்மஞான சபை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இன்னொரு ஆன்சர் ஆப்ஷன் பி. 2 மற்றும் 3 தான் என்னது தவறானது. ஓகேவா? ஏன்னா பிரம்மஞான சபை 1875ஆம் ஆண்டு ஹெச்பி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹென்றி ஆல்காட் அவர் தான் நிறுவனாங்க. அன்னி பெசன்ட் தனது யங் இந்தியா இல்லை, நியூ இந்தியாப்பா. அது தப்பு. இந்தியாவின் சமணம் இல்லை, பௌத்தம். ஓகேவா? அப்போ 2, 3 தவறு, 1 மட்டும்தான் சரி. ஓகேவா? அடுத்து பாருங்க 29 கேள்வி. ஜோதிபா புலே பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. எது தவறானு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தவறுப்பா, 2வது சரி. ஓகே. 1 மட்டும் தவறு. என்ன அப்படின்னா பிராமணம் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையோடு குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாய் 1857ஆம் ஆண்டுலாம் என்ன பண்ணல, அவர் சத்தியசோத சமாஜம் நிறுவல. ஓகே. இதுதான் தப்பு. அடுத்தது 30வது கேள்வி பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் கீழ்கண்ட எவற்றுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார்? இந்த புக்கில் கூட ஒரு கொஸ்டின். நீங்க புக்கை எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்றதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஆன்சர் 1, 2, 3பா. உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதாரம் பணம். அடுத்து பாருங்க 31. ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணை நாடிய போது டேஷ் இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். ராஜாராம் மோகன் ராய் நிறைய சேர்த்து அது என்ன பண்ணாங்க அப்படின்னா மேலை நாட்டு கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்போ அதை விட சிறந்த கருத்துக்கெல்லாம் நம்முடைய மறைநூல்கள் இருக்குன்றத சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்துப்பா 34வது கேள்வி. ஒரு மேட்சஸ். இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் டி. 3, 4, 1, 2. பிரம்ம சமாஜம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் தான் தொடங்கியிருப்பாங்க. ஆரிய சமாஜம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பஞ்சாப், லாகூரும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மம்பாயிலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. அப்போ வந்து சிங் சபா அப்படின்றது வந்து அமிர்தசரஸ்பா, பஞ்சாப். பிரார்த்தன சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய். அடுத்தது 33. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக
பம்பாயில் டேஷ் ஆண்டு பிரார்த்தன சமாஜம் நிறுவப்பட்டது. இந்த வருஷம் சூப்பர் 1867பா. இந்த வருஷம் நம்ம பிரார்த்தனை சமாஜத்தை வந்து நிறுவிருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்கேன். சமூக சமத்துவத்திற்கான ஒரு அடிப்படையாக இந்து தர்மத்தை அயோத்திதாசர் நிராகரித்தார். அவர் சாதியை இந்து வேதங்களின் உள்ளார்ந்த ஒன்றாக கருதினார். எனவே சாதியற்ற அடையாளத்தை உருவாக்க பௌத்த மற்றும் பகுத்தறிவு விமர்சனங்களை நோக்கி திரும்பினார். கரெக்டாதானே? சமூக சமத்துவத்திற்கான ஒரு அடிப்படையாக இந்து தர்மத்தை அயோத்திதாசர் நிராகரித்தார். ஓகேவா? ஏன் காரணம்? அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, சாதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்து வேதங்கள் உள்ளார்ந்த ஒன்று தான். அது ஒன்றும் பெரிய எல்லாத்தையும் வந்து நிர்ணயிக்கக்கூடியது கிடையாது. ஓகே, நம்ம பௌத்தம் மற்றும் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பணும் அப்படின்னு சொன்னார். ஓகே, அப்போ கூற்று காரணம் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம். அடுத்தது பாருங்க, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார் என கூறியவர் யார்? சூப்பர். இது ஆன்சர் வரும் தேவேந்திரநாத் தாகூர். இவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. மொத்தம் 4 நிலைகள் சொன்ன பார்த்தீங்கன்னா அதான். அடுத்து கேசவ சந்திர சென் பற்றி தவறான கூற்றை கண்டறிக. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். 1857 ஆண்டு பிரம்ம சைனியர் தான். 1866 பிரம்ம சமயத்தை விட்டு வெளியேறி சாதாரண சமாஜம் கிடையாதுப்பா, இந்திய பிரம்ம சமாஜம் ஆரம்பிச்சிருப்பார். அப்போ சி தான் தப்பு. அடுத்த 37 பாருங்க, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? சூப்பர். யார் இருக்கு? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகே, அடுத்தது 38வது கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் எது எவை சரியாக பொருந்துகிறது? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 4 மட்டும் சரிப்பா. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம் தான். ஆத்மராங் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் கவிஞர் தான். ஜோதி பாபுலே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வங்காளம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஒரு மகாராஷ்டிரா. ஐயன்காளி வந்து கேரளா. இது கரெக்ட். சரியா? அடுத்தது 39 கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இதுக்குன்னு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராமகிருஷ்ண இயக்கம் சமய செயல்பாடுகளோடு மட்டும் நின்றுவிடவில்லை. ராமகிருஷ்ண இயக்கம் சமய செயல்பாடுகளோடு மட்டும் நின்றுவிடவில்லை. அடுத்து பாருங்க, சுவாமி விவேகானந்தருக்கு மரபு வழி இந்துக்கள் ஆதரவு அளித்தனர். மரபு என்ன பண்ணியிருக்காங்க? இந்துக்கள் வந்து அவருக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. சரிங்களா? சில வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, சரியானது கேட்குறாங்க. அப்போ சரியானது பார்த்தீங்கன்னா 2 தப்பு, 1 மட்டும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக்க. இதுக்கும் ஆன்சர் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 3, 4, 1. ஓகேவா? அதாவது சீர்திருத்தவாதிகளும் அவருடைய காலமும் வந்து கொடுத்து வாழ்ந்த காலம். ஓகேவா? இதை வச்சு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 41வது கேள்வி,
1866 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு டேஷ் என அழைக்கப்படலாயிற்று. பிரம்ம சமாஜ்லேருந்து 1866ல் கேசவ சந்திரசேகர் பிரிஞ்சு ஒரு இந்திய மகாஜன சபை, இந்திய பிரம்ம சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். ஸோ அப்போ என்ன பண்ணாருன்னா, அதுக்கு இது ஒரு பேர் வைக்கணும்ல. அப்போ என்ன பண்ணாங்க, ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் மாத்துறாங்க. அது வச்சது யாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? தேவேந்திர தான் பிரிச்சு பாரு, ஆதி பிரம்ம சமாஜம். அடுத்த 42 கேள்வி பாருங்க. வள்ளலார் டேஷ் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார். இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 1865 ஓகே. அடுத்தது 43 கேள்வி பாருங்க. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி டேஷில் உருவாக்கப்பட்டது. இதுக்கும் ஆன்சர் அமிர்தசரஸ்பா, அங்கே உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அடுத்த 44வது கேள்வி பாருங்க. பம்பாய் பார்சி சமூகத்தைச் சேர்ந்த டேஷ் என்பார் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டமிட்ட வேண்டும் என இயக்கம் நடத்தினார். இதுக்கும் ஆன்சர் என்ன வரும்? சூப்பர், பெரம்ஜி மல்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது 45வது கேள்வி. பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எப்போ மாத்தினாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சான் பிரான்சிஸ்கோவில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். என்ன வருதுக்கு ஆன்சர்? சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் 1886 1886. அடுத்து பாருங்க 46வது கேள்வி. கூற்று ஒரு காரணம். கூற்று ஒன்று என்ன அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகள் கேடுகளை விளைவிக்கும் சமய மரபுகளை எதிர்த்தார். ஓகே, கரெக்டு. கடந்த காலத்துடனான தொடர்பை ராஜாராம் மோகன் ராய் பாதுகாக்க விரும்பவில்லை. ஓகே, நான் கடந்த காலத்தில் நிறைய விஷயம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன விஷயத்துக்கு மாறா இருக்கு. அப்போ அதில் இவங்க சொன்ன கருத்துக்கு எதனா சப்போர்ட்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டார். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கூற்று சரி, காரணம் என்னது தவறு. ஏன்னா கடந்த காலத்தில் தொடர்பு ராஜாராம் மோகன் என்ன பண்ணல, எதையுமே பாதுகாக்க நினைச்சாரு. ஓகே, அதை ஒழிவிட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னார். அடுத்து 47 கேள்வி பாருங்க. வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் டேஷ் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் திருவருட்பா. அடுத்த 48வது கேள்வி. சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவிய ஆண்டு. இதுக்கும் ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1867 என்ன பண்ணியிருப்பாங்க, இதை கொண்டு வந்திருப்பாங்க வள்ளலார். ஓகேவா? அடுத்து 49 கேள்வி. சர் சையத் அகமது கான் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. பார்த்து இதில் தவறான இதுன்றதை கண்டுபிடிக்கணும். இதுக்குன்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 மட்டும். தப்பானது 2 மட்டும் தப்பு. அப்போ ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பள்ளியிலும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியலை வற்புறுத்தினார். ஓகேவா? தவறானது கேட்டிருக்காங்களா? அப்போது தவறானதுன்னும் போது இப்படி வராதுப்பா. இது பார்த்தா சரிதான். மேலெழு மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தின் முஸ்லிம்கள் களமிறங்க வேண்டும் என அவர் மேலும் ஐஎன்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க களம்னு நினைக்கவே இல்லை. சரியா? அப்போது 2 மட்டும் தான் தப்பா? தப்பானதுப்பா, நான் ரைட் போட்டேன். ஓகே, மாற்றி போட்டுறாதீங்க. அடுத்தது கடைசி கொஸ்டின் பாருங்க. ஆரிய சமாஜம் பற்றி பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க.
லாஸ்ட் கொஸ்டின் தான் ஆன்சர் பாருங்க. எத்தனை கூற்றுகள் சரி அப்படின்னா 3 கூற்றுகள்ப்பா. ஓகே, இது வந்து 1275 தான் ஆரிய சமயம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதம் மாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படுது. ஓகேவா? சுவாமி தயானந்தர் இந்து ம இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை நிராகரித்தார். சுவாமி தயானந்தர் வேதங்களை கண்டித்தார். வேதங்களை கண்டிக்கல அவர். வேதங்களை நோக்கி செல்லுங்கள், கோ பேக் டு வேதா அப்படின்னு சொன்னது வந்து இவர் தான். ஓகே, அப்போ இது மட்டும் தான் தப்பு, மீதி 3ம் கரெக்டு. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற 10th சோசியல் புக்கில் யூனிட் 6ல் கவர் ஆகக்கூடிய முதல் லெசனுக்கு உண்டான லைவ் கிளாஸ் அண்டு லைவ் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளான்னைக்கு காலையில், ஓகே, அது வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால தமிழகத்திலிருந்து தொடர்கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 10th சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய இதுக்கு அடுத்த லெசனுக்கு நான் லைவ் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்த மார்க் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்திட்டு, ஓகேவா, அடுத்த டாபிக் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம் தான், டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்ட பிறகு சும்மா ஒரு கிளான்ஸ் அந்த நீங்கள் படித்த நோட்ஸ் எடுத்து பாருங்கள். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அடுத்த முறை பண்ணும்போது அந்த தப்புகள் நமக்கு நடக்காமல் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.